காவிரி பிரச்சினையை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக விவசாய ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் திரு PR பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிவகங்கையில் நடைபெற்ற அனைத்து விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் திரு PR பாண்டியன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். காவிரி பிரச்சினைக்காக விவசாயிகள் ஒன்றிணைந்து உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்கிற வஞ்சக நடவடிக்கையோடு தொடர்ந்து கர்நாடக அரசு விடாப்பிடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக குறுவை சாகுபடிக்கு முற்றிலும் தண்ணீரை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இவ்வாண்டு ஒருபோக சம்பா சாகுபடிக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்கிற மனநிலையோடு ஒரு வக்ரபுத்தியோடு கர்நாடக அரசு செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிறது. தமிழகத்தினுடைய நலன் கருதி தமிழக மக்களுடைய அழிவு பாதையிலிருந்து பாதுகாப்பதற்கு, காவிரி டெல்டா விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னதாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், காவிரி டெல்டா பகுதிகளில் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.